மே மாதம் 2025ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு ஒரு விழாவுக்காக சென்றிருந்த போது அங்கு ஹம் என்ற ஊரில் அமைந்திருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் என்று நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு வெளியிட்டோம். இந்த கோயிலை பற்றி பல பேர் புகழ்ந்து பேசுகிறவ. அதோட இந்த கோயிலில் நடக்கிற தேர் திருவிழா மிக விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெறும். ஐரோப்பாவில் இருந்து பல தமிழர்கள், பல சைவர்கள் இந்த கோயிலை நாடி செல்வது வழக்கமாக இருக்கேக்க, எங்களுக்கு ஜெர்மனுக்கு போன இடத்திலேயே அந்த வாய்ப்பு கிட்டும் பொழுது எப்படி அந்த கோயிலை பார்க்காமல் வர முடியும் என்று சொல்லி போட்டு நாங்கள் போனோம். சரி வாங்கோ, கோயிலுக்கு போகும் வரை கோயிலை பற்றின விளக்கத்தை சொல்கிறேன். ஜெர்மன் நாட்டில் ஹம் என்ற ஊரில் தான் இந்த காமாட்சி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இக்கோயிலின் முழு பெயரையும் பார்ப்போமே ஆனால் ஸ்ரீ சங்கரர் காமாட்சி அம்பாள் ஆலயம் என்றுதான் இதை அழைக்கிறார்கள். இது சைவ கோயிலா என்று பார்த்தீர்களே ஆனால் இல்லை, இது ஒரு இந்து கோயில் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இங்க பெருமாள், ஆஞ்சநேயர் போன்றவர்களும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சைவ கோயில் என்று சொன்னால் சிவன், முருகன் அதோட நிறுத்தப்பட்டு விட்டுரும். இங்க வைணவ இறைவர்களான விஷ்ணு, ஆஞ்சநேயர் மற்றும் இறைவர்களுக்கும் இறைவிகளுக்கும் ஸ்ரீ என்ற ஆரம்ப சொல்லிலேயே பெயர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதால இது சைவ கோயில் என்பதை விட வைணவ கோயில் என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்களின் வழித்தோன்றலால் இக்கோயில் அமைக்கப்பட்டிருப்பதால இது ஒரு சைவ கோயில் அல்ல, வைணவ கோயில் என்று அந்த கோயிலுக்கு சென்றவுடனே நான் புரிந்து கொண்டுட்டேன். என்னவாக இருந்தாலும் ஒரு ஐரோப்பிய நாட்டில் வானுயர்ந்த கோபுரத்தோட ஒரு அழகான ஒரு கோயில், அதுவும் சைவ கோயில் அமைக்கப்பட்டிருக்குது அல்லது வைணவ சைவ கோயில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணும் பொழுது மிக பெருமையா இருந்தது. ஊருக்குள்ள நுழையும் பொழுதே காமாட்சி அம்மன் டெம்பிள் என்று ஒரு வழிகாட்டி குறிப்பொண்டு வழிகாட்டி கொண்டு நிற்குது. கோயிலை நெருங்க நெருங்க வானளாவிய கோபுரம் கண்ணுக்கு எட்டி பரவசத்தை ஊட்டுது. கோயில் வளாகத்துக்குள்ள வாகனத்தை விட்டுட்டு உள்ளுக்கு செல்லும் பொழுது பெரிய ஒரு கோயில் ஒன்று எங்களை வரவேற்று கொண்டு இருக்குது. அது மட்டுமல்லாமல் அந்த கோயிலை சுற்றி பெரிய ஒரு காணி, அதாவது வளாகம் அமைக்கப்பட்டு அந்த வளாகத்துக்குள்ள அன்னதான மண்டபம், விழாக்கள் செய்யறதுக்கான கல்யாண அல்லது விழா மண்டபம், கேணி, கிணறு என்று ஈழத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயிலின் வடிவத்தில் இக்கோயில் அமைக்கப்பட்டிருக்குது. ஏன் ஈழத்தின் வடிவத்தில் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட கோயில்களில் கிணறு இருக்காது, கேணி மட்டும் இருக்கும். ஆனால் இங்க கேணியும் அமைக்கப்பட்டிருக்கிறது, கிணறும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈழத்து கோயில்களின் வாசல்லேயே கிணறு அமைக்கப்பட்டு பக்தர்கள் அந்த கிணற்றில் தண்ணி அள்ளி கால் கழுவி விட்டு கோயிலுக்குள் போவதாகத்தான் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு கோயிலுக்கு பின்புறத்தில் அந்த கிணறு அமைக்கப்பட்டிருக்குது. அவர்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி அந்த கிணறு அமைக்கப்பட்டிருக்குது. என்னவாக இருந்தாலும் இந்த